என் தங்கச்சி இப்படி பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. என்னன்னு பார்ப்போமா, லாஸ்ட் வீக் ஃபங்ஷன் முடிச்ச கையோட ஈவினிங்கே எனக்கு சரியான ஃபீவரு. அன்னைக்கே வந்து ஊருக்கு போய் ஆகணும்னு அம்மாவும் சொல்லிட்டாங்க. இத கேட்ட உடனே என் தங்கச்சி சொன்ன ஒரே வார்த்தை, "இன்னைக்கு உனக்கு உடம்பு முடியல. சரியானதுக்கப்புறம் பொறுமையா நாளைக்கு போய்க்கலாம். ஸ்டாப் ஆயிடுன்னு" சொல்லிட்டா. அதுக்கு நான் சொன்னேன், "இல்ல நாளைக்கு ஒர்க் இருக்கு. நான் இன்னைக்கு போயாகணும்" அப்படின்னு சொன்னேன். சரி வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனா. அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் என்னமோ 2 நிமிஷம் தான். பட் அதுக்கே 10 நிமிஷம் ஆகிட்டா. என்னை எப்படியாவது ஸ்டாப் பண்ண வைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தான். அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனால் அவளுக்கு ஏற்ற மாதிரி அங்கே டாக்டருமே வரல. இன்னைக்கு டாக்டர் வரல, நாளைக்கு மார்னிங் டாக்டர் வந்தவொடனே பார்த்துட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான். இல்லை பரவாயில்ல, டேப்லெட் போட்டால் கூட இப்போ எனக்கு ஓகே தான் நான் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணாலும் இவ்வளோ ஸ்டாப் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளும் என் தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பஸ்ஸு 1 ஹவராக வரவே இல்லை. பஸ்ஸே வரல பாரு, நான் சொன்ன மாதிரி தான் நடந்தது, வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு ஒரு பஸ்ஸு ஃப்ரீயாகவே வந்தது. அதில் ஏறிட்டு அவளை ஒரு பார்வை தான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு வந்து அவள் சொன்னது, கடைசியில் நீ நினச்சது தானே நடந்தது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் முடியல, பரவாயில்ல பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிட்டான். அவள் போனதுக்கப்புறம் அவள் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய டைம் வந்து நான் ஊருக்கு கிளம்பும்போது அவள் வந்து அப்படி தான் பண்ணுவான். என்னை எப்படியாவது ஸ்டாப் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு பாப்பா. பட் சம் சுச்சுவேஷனில் அவளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா, அக்காவோட நிலைமை தான் கண்டிப்பாக போயாகணும் அப்படின்னு. இந்த பாண்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகல, 2012 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் வீட்டு சைடில் 5மே பையன் பொண்ணு பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது நான் பிறந்தேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அப்போ தான் அவள் வந்து பிறந்தா. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வந்து இறந்துட்டாங்க. அவளை இன்னும் வரைக்குமே நாங்கள் தான் டேக் கேர் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் அவளை மட்டும் எங்கள் விட்டு வச்சிருக்கீங்க, உங்க கூட கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு. அவள் வந்து சொல்லுவா, இது எங்கள் அம்மா இருந்த இடம், இங்கேருந்து நான் வரல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்.